அடுத்ததாக வந்து நம்ம மிதுன ராசியை பற்றி பார்க்க போகிறோம். ஐயா சொல்லுங்க, மிதுன ராசியோட பலன்கள். இளமை துள்ளலான மிதுனராசி நேயர்களே, இந்த வரக்கூடிய புத்தாண்டு வந்து உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத வருட கிரகங்களை பேஸ் பண்ணி சொல்லான் இருக்கிறேன். இப்போ வருட கிரகங்களில் முதன்மையாக இருக்கிறது நம்ம குரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குரு வந்து உங்களுக்கு மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு பாதகாதிபதியாக வர்றாரு. 10ஆம் பாவத்தனி அதிபதியாக வந்து இப்போ ஜென்மத்திலே வந்து கடந்த ஒரு வருட காலமாக உங்களை பாடாப்படுத்திட்டு இருந்தார் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஜென்ம குரு நிறைய பிரச்சனைகள், அவமானங்கள், அலைச்சல், ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக பெற்றோடு சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கும், ஆனால் பிரயோஜனம் இருக்காது. அதே மாதிரி குடும்பத்துலேயும் வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குறைவு கூட வரும், அம்மா அப்பா பாசங்கள் கூட அதிகமாகும். இந்த மாதிரி சூழ்நிலை இந்த கடந்த ஒரு வருடம் நிறுத்தியிருப்போம். இனி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பராபவ வருடம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த குரு ஆனவர் கடகத்துக்கு போகிறாரு ஜூன் 1லிருந்து. அப்போ இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கடகத்தில் உச்ச குருவாக பயணிக்கிறார் ஒரு வருட காலம். அப்படிங்கும்போது உங்களுக்கு கலஸ்திர ஸ்தானாதிபதியும் 10ஆம் பாவகம் தொழில் ஸ்தானாதிபதியான குரு வந்து 2ஆம் பாவத்தில் உச்சமாக பயணிக்கிற காலம் வந்து உங்களுக்கு மனைவி மூலம் வருமானம், தொழில் மூலமாக வருமானம், ஒரு பார்ட்னர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணக்கூடிய அருமையான காலகட்டம். சைமல்டேனியஸாக குரு உச்ச குருவாக இருந்து அந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்வை செய்கிறது மிகப்பெரிய தொழில் அதிர்ஷ்டத்தையும் குடும்ப அமைப்பையும் கொடுக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு குழந்தை பேர் உறுதியாக கிடைக்கும். தொழில் மூலமாக நல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ இந்த வரக்கூடிய இந்த ஒரு வருட காலம் குரு பயணிக்கக்கூடிய கடகராசி அப்படிங்கிறது உங்களுக்கு 2ஆம் பாவம் வர்றதுனால கண்டிப்பாக பொருளாதாரம் செல்வ செழிப்பு உறுதியாக கிடைக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே குரு வந்து 2ஆம் பாவத்தில் இருந்து 6ஆம் பாவத்தை பார்வை செய்து, அதாவது விருச்சிகத்தை பார்வை செய்து, அதே போல் மகரத்தையும் பார்வை செய்து, அதே போல் 10ஆம் பாவமான மீனத்தையும் பார்வை செய்து, இதில் பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடன் ஏற்கனவே கொடுத்துட்டு வசூலிக்க முடியாமல் இருப்பீங்க, வராத கடன் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும். அதே போல் கொஞ்சம் உடல் நலத்தையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது உடல்நல சுகக்கேடுகளை குறிக்கக்கூடியது. குருவும் சுகக்கேடை கொடுக்கும். அதனால் வந்து அது அடிவயிற்று பகுதி மர்மஸ்தானங்களில் ஏதோ ஒரு உபாதைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த குரு பார்வையினால் ஏற்படும். என்ன குரு பார்க்கறதுனால அது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறாது. அதனால் நம்ம முன்கூட்டியே ஒரு செக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. அடுத்தது 8ஆம் பாவமாக மகரத்தையும் பார்க்குறது ஏதோ ஒரு வகையில் நமக்கு அலைச்சல் டென்ஷன் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கூட கொடுத்துரும். ஏன்னா 8 பார்த்து 2 தொடர்பு வர்றதுனால தொழில் ரீதியாக திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சி அதன் மூலமாக நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பையும் அந்த குரு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி குரு 2ஆம் பாவத்தில் இருக்குது. 2ல் அதோட சுயசாரத்திலேயே புனர்பூச நட்சத்திரத்திலேயே பயணிக்கிற காலம் ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். ஏன்னா அது வந்து 7-10 கனெக்ஷன் ஆகிறதுனால மனைவி மூலமாகவும் தொழில் மூலமாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அது மனைவியை ஒரு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாம், இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருந்து ஒரு தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி அடுத்தது குரு வந்து பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிற போது நம்ம மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு 8, 9, 10 தொடர்பு வர்றதுனால, ஏன்னா இப்போ வந்து சனி 10ஆம் பாவத்தில் இருக்குது, அதனால் வந்து 10ஆம் பாவத்து சனி எடுத்துக்கிறோம். அப்போ அந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு அந்த குரு சனியோட தொடர்பு ஏற்படுற போது தொழில் ஸ்தானம் விருத்தி பண்ணுறதுக்கு ஒரு அருமையான நல்ல டைம்னு எடுத்துக்கலாம். அடுத்து குரு புதனோட நட்சத்திரமான ஆயில்யத்தில் பயணிக்கிற போது சொத்துக்கள் மூலம் வருமானம், சொத்துக்கள் மூலமாக அதிக லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பையும் கொடுத்துரும். ஏன்னா புதன்கிறது வந்து லக்னாதிபதி ராசி அதிபதியாக இருந்து 4ஆம் பாவ அதிபதியாக வர்றதுனால அதில் வந்து குரு பயணிக்கிற காலம் மனைவியோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் சொத்துக்கள் பெருகக்கூடிய அமைப்பையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடியது மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம்னே எடுத்துக்கலாம். சிறப்பு சிறப்பு. ஐயா நீங்கள் சொல்லுங்க உங்களோட பார்வை. இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் இருக்கக்கூடிய சனி 8ஐயும் குறிக்குது, 9ஐயும் குறிக்குது, 10ல் இருக்குது. அது செல்லக்கூடிய சாரமும் சொந்த நட்சத்திரத்திலேயே போகிறதுனாலே தர்ம கர்மாதிபதி யோகத்தை மிக மிக சிறப்பாக செய்யக்கூடிய இந்த மிதுன ராசிக்கு நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கேட்ட மாதிரி பயணத்தில் கவனம் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை தரக்கூடியதாகவும் இருக்குது. இந்த சனியினுடைய பழக்கம் என்னென்னா, நம்ம கை கால்களில் எதையாவது ஒரு இடையூறுகளை பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கிறனால பயணத்தில் குறிப்பாக கடலை கடப்பது, மலையில் பயணம் செய்து நீர் மூலமாக
ஒரு டேம் மேலே வண்டி ஓட்டுறது, இதெல்லாம் செல்ஃப் டிரைவிங்லேயுமே மற்றபடி நாம் உட்கார்ந்துட்டு போகிறதுலையும் மிக மிக கவனம்னு ஒரு பக்கமுமே, தர்ம கர்மாதிபதியினுடைய மூலமாக தொழில் வளர்ச்சி, குறிப்பாக ஃபேக்ட்ரி நடத்தக்கூடியவங்க, தொழிலாளர் துறையில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு மேலும் பதவி கிடைக்கிற ஒரு காலமாக தெரியுது. ஏன்னா அந்த குருவனுடைய வீட்டில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இடம் வந்து குரு என்பதனால் உன்னுடைய பணத்தினுடைய வளர்ச்சியை அதிகம் கொடுக்கக்கூடிய வேலையை இந்த ஆண்டுகோள் சனி பெரிய உதவி பண்ணுது. அதுபோலவே வந்து இந்த கேது 3ல் இருந்துட்டு ஆன்மீக சிறப்பையும் செய்தி தொடர்பு, ஆன்மீக தொடர்பான செய்திகளை நெட்லெல்லாம் உட்காந்து படிக்கிறது, கலெக்ட் பண்ணுறது, அதை வச்சு தியானம் கற்றுக்கிறது, இது மாதிரி பணிகளை எல்லாம் மிக மிக சிறப்பாக இந்த ஆண்டுகோள் கேது நமக்கு செய்து, இதில் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு பயணத்துக்கும் கம்ப்யூட்டர் போன்ற துறைகளில் வேலையும் புண்ணிய காரியங்களையும் புண்ணிய பயணம், குறிப்பாக வந்து துர்க்கை வழிபாடெல்லாம் மிக மிக அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு நிலைமையாகவும் இருக்குது. 2க்குண்டான சந்திரன் 9ல் இருப்பதனால தந்தை மூலமாக நன்மைகளை பெறுவார். தந்தைய சந்திரன் தாயை குறிப்பதனால தாய் தந்தை மூலமாக புண்ணியங்கள் நன்மைகளை பெறுகின்ற காலமாக இந்த ஸ்லோ மூவிங் பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு செய்யறத பார்க்க முடியுது. சிறப்புங்க, சிறப்புங்க. இப்போ ஐயா சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வந்து ராகு கேது பயிற்சி ஆகுது. கேது வந்து அந்த 2ஆம் பாவத்தில் மிதுனத்துக்கு அமர்றாரு. அது குரு கேது காம்பினேஷன் அப்போ வரும். அப்போ அந்த குரு கேது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மெடிடேஷன் லைனில், ஒரு சித்தர்கள் லைனில் ஒரு ஆன்மீக விழிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக அந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு கொடுக்கும். அதே மாதிரி பேச்சின் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சொற்பொழிவுகள் ஆற்றக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி இன்னும் அந்த கேதுவோட இதெல்லாம் எழுத்துத்துறை இதெல்லாம் புகழ் பெறக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? நீங்களே அருள்நிதி தியான பயிற்சி பண்ணலாம். ஆமாங்க, எல்லாத்துக்கும் சொல்லி. அதனால குரு கேது இணைவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக தேடலுக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ணுறோங்க ஐயா. சிறப்பு ஐயா. உங்க பார்வையில் என்னோட பார்வையில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மிருகசீரிடம் 1-2 பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இப்போ இவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஜூன் 1க்குள்ளே வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு அமைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜூனுக்கு மேலே பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனால் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து அந்த நட்சத்திர பார்வை அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அதை வந்து விழுகிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதனால அந்த ராசியை வந்து பார்க்கறதுனால மிருகசீரிடம் 1-2 பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது சிறப்பு. அப்போ நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம ஜோதிட வல்லுநர்கள் அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மேடம் சொன்னபடி உங்களோட லைஃப் பார்ட்னர், அதாவது ஒய்ஃபும் சரி, உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க கிட்டையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நல்லாவே தக்க வச்சுக்கோங்க. அதை வச்சு உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான அனைத்து வழிகளையும் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நம்புகிறோம். அது மட்டும் கிடையாது, மனைவி வழியான சொத்து, பூர்வீக சொத்து, இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நிறைய ஆதாயங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாரா கடன். அதாவது பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனத்துலேருந்து நம்ம ஊருக்குள்ளே இருக்க சின்ன சின்ன ஆட்கள் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப தவிக்கிற விஷயம், நம்ம கொடுத்த கடன் திருப்பி வராதா அப்படிங்கிறது. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து அந்த வாரா கடன் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து மேடம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஐயா வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பயணங்கள், அதாவது தண்ணீர்லேயோ இல்லைன்னா காட்டு வழிகள்லையோ இல்லைன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இடத்துல, ரொம்ப கடினமான இடத்துல வந்து பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. அது நீங்கள் வண்டி ஓட்டினாலும் சரி, கூட போனாலும் சரி, உங்களோட ராசிக்கு உங்களோட இதுக்கு வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன் மிக சிறப்பாக இருக்குது. அடுத்த ராசிக்கு நம்ம போயிடலாம்.